வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. இன்றைய செய்திவீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. அம்மையார் நூற்கிற நூலுக்கும் பேரனின் அரைஞான் கயிற்றுக்கும் சரி என்பதாக ஒரு பழமொழியுண்டு. அந்த பழமொழியைப் போலவே இலங்கையில் ஏற்பட்டுள்ள அண்மைய பொருளாதார நெருக்கடிகளுக்கு சட்டத்தின் ஆட்சியின் வீழ்ச்சியும் ஒரு முக்கிய காரணம் என ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ நேற்று ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்ற வளாகத்தில் ஒரு வக்கணை கதையை கூறிய அதே சமகாலத்தில் தான் இலங்கையில் தமிழர்களுக்கு சட்டத்தின் ஆட்சி வேறு வகையானது என்ற யதார்த்தம் ஒரு தமிழ் நீதிபதிக்கு உயிர் அச்சுறுத்தலை விடுத்து அவரை நாட்டை விட்டு துரத்தும் அபாயகரமான நிலைமைக்கு கச்சிதமான உதாரணமாக மாறியிருந்தது. ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்ற வளாகத்தில் நாட்டின் பிரதம நிதியரசர் ஜயந்த ஜெயசூரிய சகிதம் இந்த ஆண்டுக்கான தேசிய சட்ட வாரத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ ஜனநாயக சமூகத்தில் சட்டத்தின் ஆட்சியிலிருந்து மக்கள் எதிர்பார்க்கும் நோக்கங்களை அடைந்து கொள்ள மக்களுக்கு சட்டம் குறித்த விழிப்புணர்வு அவசியம் என்ற பேச்சு பல்ல கேட்காவியிருந்தார். ஆனால் அதே சமகாலத்தில் தான் முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி டி சரவணராஜா எடுத்த ஒரு பிளிட்ஸ் கிரிக் நடவடிக்கை வேறு வகையான கதைகளை தமிழர்களின் முற்றங்களிலிருந்து கூறியுள்ளது. குருந்தூர் மலையில் தீவிரப்படும் பௌத்த ஆக்கிரமிப்பு நகர்வுகளுக்கு எதிரான வழக்குகளை கையாண்டு வருவதால் உற்றுநோக்கலுக்கும் உயிர் அச்சுறுத்தலுக்கும் உரியவராக இருந்த நீதிபதி சரவணராஜா தனது நீதிபதி பொறுப்புகள் அனைத்தையும் துறந்துவிட்டு இலங்கையை விட்டு வெளியேறி மேற்குலக நாடு ஒன்றை சென்றடைந்ததாக கூறப்படுகின்றது. அவர் சென்றடைந்த நாடு குறித்தோ இல்லையென்றால் அவரை இலங்கையிலிருந்து வெளியேற்ற உதவிய மேற்குலக தரப்புகள் குறித்தோ இதுவரை உறுதிப்பாடான தகவல்கள் வெளிவரவில்லை. நீதிபதி சரவணராஜா தனது பதவி விலகல் கடிதத்தை கடந்த 23ஆம் தேதியன்று ஸ்ரீலங்காவின் நீதி சேவை ஆணைக்குழுவின் செயலாளருக்கு அனுப்பி வைத்த போதிலும் நீதிபதி நாட்டை விட்டு வெளியேறி விட்டார் என்ற விடயம் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர்தான் இந்த செய்தி நேற்று பகிரங்கப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் நீதிபதி சரவணராஜாவின் பதவி விலகல் தொடர்பாக ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சர் அனைத்துலக ஊடகங்களுக்கு தற்போது வாய் திறந்திருக்கின்றார். நீதிபதி சரவணராஜாவின் பதவி விலகல் கடிதம் தமக்கு இதுவரை கிட்டவில்லை என அவர் கூறிக்கொள்கின்றார். அத்துடன் ஸ்ரீலங்காவின் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள 5 வழக்குகளுக்கு நீதிபதி சரவணராஜா பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ள விடயத்தை அவர் மறைத்துக் கொள்ளவில்லை. அத்துடன் நீதிபதி தனது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருந்தால் ஒரு நீதிபதியாக அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் சரவணராஜாவுக்கு இருப்பதாகவும் விஜயதாச ராஜபக்ஷ ஒப்புக்கு சப்பாக சொல்லிக் கொள்கின்றார். ஆனால் புலனாய்வாளர்கள் அவரை பின்தொடர்ந்ததையோ இல்லையென்றால் காவல்துறை பாதுகாப்பு குறைக்கப்பட்டதையோ அவர் சொல்லிக் கொள்ளவில்லை. நீதிபதி சரவணராஜா கடந்த வாரம் கொழும்புக்கு சென்று தனது வாகனத்தை விற்பனை செய்ததாகவும் மேற்குலக நாடுகளின் தூதர்களை சந்தித்துள்ளதாகவும் ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சர் தற்போது கூறுகின்றார். அந்த வகையில் நோக்கினால் நீதிபதி சரவணராஜா தற்போது மேற்குலக நாடு ஒன்றில் அஞ்ஞாதவாசம் செய்வது ஏறக்குறைய உறுதிப்படுத்தப்படுகின்றது. இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதிக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் விமர்சனங்களை, குறிப்பாக நீதிபதி சரவணராஜாவின் குற்றச்சாட்டை ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஊடக பேச்சாளர் மறுத்திருக்கின்றார். அனைத்து நீதிபதிகளுக்கும் வழங்கப்படும் பாதுகாப்பு தான் நீதிபதி சரவணராஜாக்கும் வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறிக்கொள்கின்றார். இது இவ்வாறோ நீதிபதி சரவணராஜா தனது பதவி விலகலுக்கான காரணங்களாக குறிப்பிட்ட விடயங்கள் ஸ்ரீலங்காவில் அரசியல் மயப்படுத்தப்பட்ட நீதித்துறையை பட்டவர்த்தனமாக அம்பலமாக்கியுள்ளது. குருந்தூர் மலை பௌத்த ஆக்கிரமிப்பு தொடர்பான வழக்கில் ஏற்கனவே தான் வழங்கிய கட்டளைகளை மாற்றியமைக்கும்படி தொடர்ச்சியாக தனக்கு அரச தரப்பால் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்ட விடயத்தை நீதிபதி அம்பலப்படுத்தி இருக்கின்றார். அதே போலவே ஸ்ரீலங்காவின் கடும்போக்கு நாடாளுமன்ற உறுப்பினரான சரத் வீரசேகரவும் ஏனைய சிங்கள கடும்போக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற அரங்கிலும் நாடாளுமன்றத்திற்கு வெளியேயும் தனக்கு அச்சுறுத்தல் விடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனைவிட அண்மையில் தனக்குரிய காவல்துறை பாதுகாப்பு குறைக்கப்பட்டதாகவும் காவல்துறை பாதுகாப்பு குறைக்கப்பட்ட தன்னை ஸ்ரீலங்காவின் புலனாய்வாளர்கள் தொடர்ச்சியாக கண்காணித்ததாகவும் அவர் பாரதூரமான இன்னொரு விடயத்தையும் பகிரங்கப்படுத்தியுள்ளார். இந்த நகர்வுகளின் உச்சகட்டமாக ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபராகவும் தமிழராகவும் அடையாளப்படுத்தப்படும் ராஜபக்ஷ ஆதரவு கொண்ட சஞ்சய் ராஜரட்னம் தன்னை கடந்த 21ஆம் தேதி என்று அழைத்து குருந்தூர்மலை வழக்கின் நீதிமன்ற கட்டளைகளை மாற்றியமைக்கும்படி அழுத்தத்தை பிரயோகித்த விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதனைவிட குருந்தூர்மலை வழக்குடன் தொடர்புபடுத்தி தனக்கு எதிராக ஸ்ரீலங்காவின் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் 2 வழக்குகள் கோப்பிடப்பட்டுள்ள விடயத்தையும் நீதிபதி சரவணராஜா குறிப்பிடுகின்றார். இவ்வாறாக தன்னை குறிவைத்து அடுக்கடுக்கான நகர்வுகள் வெறும் நிலையிலும்
அச்சுறுத்தல்கள் மற்றும் அழுத்தங்கள் அதிகரித்து வரும் நிலையிலும் இனியும் நீதிபதி பதவியில் இருக்க முடியாது என்பதாலும் நாட்டில் இருக்க முடியாது என்பதாலும் தான் நேசித்த தனது நீதித்துறை பொறுப்புகள் அனைத்தையும் துறந்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறுவதாகவும் அவரது தன்னிலை விளக்கம் அமைந்திருக்கின்றது. ஆக மொத்தம் தமிழர்களின் பூர்வீக இருப்பு சார்ந்த ஒரு வழக்கில் நீதியை நிலைநாட்ட இயன்ற அளவிற்கு முயன்ற ஒரு நீதிபதி ஸ்ரீலங்கா அரசு தரப்பு மற்றும் அதன் புலனாய்வுத்துறை சார்ந்தவர்களின் நடவடிக்கைகளினால் தனது பதவியை துறந்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறியமை ஸ்ரீலங்காவுக்கு எதிர்வரும் நாட்களில் புதிய நெருக்கடிகளை அனைத்துலக அரங்கில் ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக வெளிநாட்டில் அஞ்ஞாதவாசத்தில் இருந்தபடி நீதிபதி சரவணராஜா இந்த விடயத்தை அனைத்துலக நீதித்துறையில் முன்வைத்து தனக்குரிய நீதியை கோரிக்கொண்டால் ஸ்ரீலங்கா நீதித்துறை கட்டமைப்பு அனைத்துலக அரங்கில் மாட்டுப்படக்கூடும். நாட்டின் சட்டமா அதிபரை ஒரு நீதிபதியிடம் ஒரு வழக்கின் நீதிமன்ற கட்டளைகளை மாற்றியமைக்கும்படி அழுத்தத்தை பிரயோகிப்பது இல்லையென்றால் கோரிக்கைகளை விடுப்பது பாரதூரமான ஒரு விடயமாக இருப்பதால் ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரட்னம் ஒரு தமிழராக இருந்தாலும் கூட இந்த விடயத்தில் ஸ்ரீலங்காவுக்கு நெருக்கடிகள் ஏற்படக்கூடும். அதே போல ஸ்ரீலங்காவும் சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரட்னமும் நீதிபதி சரவணராஜாவும் தமிழர்கள் என்ற அடிப்படையில் தமது நீதித்துறையில் பணியாற்றும் இரண்டு தமிழர்களுக்கு இடையிலான அதிகார முறுகல் நிலை என்ற அடிப்படையில் பந்தை திருப்பி அடிக்கவும் கூடும். ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை அரசு தரப்பு நீதிபதிகள் மீது அழுத்தங்களை பிரயோகிப்பது மறைபொருளான விடயமல்ல. ராஜபக்சக்களின் அதிகார காலத்தில், குறிப்பாக மஹிந்தவின் அதிகார காலத்தில் இது பகிரங்கமாகவே இடம்பெற்றது. அந்த வகையில் மட்டக்களப்பில் படுகொலை செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜ சிங்கத்தின் வழக்குடன் தொடர்புடைய நீதிபதிகள் திடீர் இடமாற்றங்களுக்கும் உள்ளாகி கொண்டார்கள். ராஜபக்ஷ அதிகார மையத்தின் ஒரு முகமான பெசில் ராஜபக்ஷவின் ஏற்பாட்டில் பிள்ளையான் குழுவைச் சேர்ந்த அசாத் மௌலானா நீதிபதி துலிப் நவாஸை சந்தித்ததான சாட்சியங்கள் இவ்வாறான நகர்வுகளுக்கு ஆதாரங்களாக இருக்கக்கூடிய விடயங்கள். 2019 கோட்டாபாய ராஜபக்ஷ அதிகாரத்திற்கு வந்த பின்னர் ராஜபக்ஷ குடும்பம் மற்றும் தமிழர்களின் உதிரப்பலியுடன் தொடர்புடைய ஸ்ரீலங்கா புலனாய்வு அதிகாரிகள் தொடர்புபட்ட பல்வேறு வழக்குகள் கைவிடப்பட்டன, இல்லையென்றால் தீர்ப்புகள் சாதகமாக பெறப்பட்டன. இப்போது இவ்வாறான நகர்வுக்கு இணங்காத ஒரு நீதிபதியே தனது பதவியை துறந்து நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார். நீதிபதி சரவணராஜா கடுமையாக குறிவைக்கப்பட்டமைக்கு உதாரணமாக நாடாளுமன்ற பேச்சு சிறப்புரிமை என்ற போர்வையில் நாடாளுமன்றத்தில் வைத்து நீதிபதி ஒரு மனநோயாளி என்ற பாரதூரமான கருத்தை சரத் வீரசேகர கூறிய விடயத்தையும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். குருந்தூர்மலை ஆதிசிவன் ஐயனார் கோயிலில் தமிழ் மக்கள் பொங்கல் விழாவை நடத்துவதற்கான உத்தரவை வழங்கி கொண்டதால் சீற்றமடைந்த ஸ்ரீலங்காவின் கடும்போக்கு சரத் வீரசேகர நீதிபதியை மனநோயாளி என விழுத்தி அவர் மீது சகட்டுமேனி குற்றச்சாட்டையும் தொடுத்திருந்தார். அனைத்துலக நியமங்களின்படி தொல்பொருள் இடமாக பிரகடனப்படுத்தப்படும் ஒரு பகுதியை அவ்வாறாக வைத்து பராமரிப்பதே நியதியாகும். ஆனால் வடக்கு கிழக்கில் இவை அப்படியே தலைகீழாக மாற்றப்படுகின்றன. வடக்கு கிழக்குக்கு வெளியே காணப்படும் வரலாற்று எச்சங்கள் அப்படியே ஸ்ரீலங்கா தொல்லியல் திணைக்களத்தால் பாதுகாக்கப்படும் நிலையில் தமிழர் பகுதிகளில் கண்டுபிடிக்கப்படும் பௌத்த சின்னங்கள் மட்டும் புதிய கட்டுமானங்களாக உருவாக்கப்பட்டு பௌத்த ஆக்கிரமிப்புக்கு இடமளிக்கப்படும் நாசகார தன்மை கொண்டதாக நகர்த்தப்படுகின்றது. அவ்வாறான ஒரு தடத்தில்தான் குருந்தூர் மலையில் காணப்படுவதாக கூறப்படும் தமிழ் பௌத்த எச்சங்களை சிங்கள பௌத்த அடையாளங்களாக மாற்றும் கட்டுமானங்களை தமிழ் நீதிபதிகள் அனுமதிக்காத ஒரு நிலை தொடர்வதால் தற்போது அவர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு அவர்களை நாட்டை விட்டு துரத்தும் நாசகாரங்கள் வீரியமடைந்துள்ளன. குருந்தூர் மலையை குருந்தி விகாரை இல்லையென்றால் குருந்தி வன்ச என்ற அடிப்படையில் ஸ்ரீலங்காவின் புத்திஜீவிகள் கபலீகரம் செய்ய தலைப்படுகின்றார்கள். அதன் அடிப்படையில் ஸ்ரீலங்காவின் 5 பல்கலைக்கழகங்களின் கல்வியாளர்களும் அரசியல் பின்புலம் கொண்ட கடும்போக்கு பிக்குகளும் இணைந்து குருந்தூர் மலையை நோக்கிய தமது ஆக்கிரமிப்பு பயணத்தை தீவிரப்படுத்த தலைப்படுகின்றார்கள். அதன் ஒரு வடிவமாக ஒரு நீதிபதிக்கே மேலிடங்களில் இருந்து அச்சுறுத்தல் விடுத்து அவரை நாட்டை விட்டு துரத்திய நகர்வும் இடம்பெற்றிருக்கின்றது. இவ்வாறான நகர்வுகள் யாவுமே இலங்கையில் தீவிரமடையும் பௌத்த கடும்போக்கு சக்திகளை ஒருபோதும் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு நிலை வந்துவிடுமோ என்ற அச்சத்தை தமிழர்களின் முற்றங்களில் உருவாக்கி கொள்வதுடன் இலங்கை முழுக்க முழுக்க ஒரு பௌத்த நாடு என்ற திமிர் நிலையையும் திறநிலைப்படுத்தும் புதிய நாசகாரமாக உருவாகி கொள்ள தலைப்படுவதையும் அவதானித்துக் கொள்ள முடிகின்றது. இவை இலங்கை குறித்த அதிர்வுகள். அடுத்து உலக நிலவரங்களின் பக்கம் பார்வையை திருப்பினால் சந்தேக நபர் கடந்த 2021 ஆண்டில் விலங்குகளை துன்புறுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர் என நெதர்லாந்து காவல்துறையினர் தற்போது அறிவித்துள்ளனர். நேற்று